ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நல்ல நேரம் வந்தால் மட்டுமே இது உன் கண்ணில் படும் என் குழந்தையே. நீ ராஜயோகத்தின் வாழ்க்கையில் மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். இனி உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நேரமெல்லாம் கூடி வந்திருக்கிறது. என் உயிரான என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரிவதில்லை. தண்ணீர் கீழே சிந்தினால் எவ்வளவு வேகமாக காய்ந்து விடுகிறதோ அந்த அளவிற்கு மிக வேகமாக நகர்கிறது உன்னுடைய வாழ்க்கை என்பதை ஏற்று. எல்லோருக்குமே நல்ல நேரம் என்பது வாழ்க்கையில் மிக வேகமாக வருகிறது. ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் கஷ்டங்கள் மட்டுமே மிக வேகமாக வருகிறதே என்று ஆதங்கப்படுகிறாய். என் அன்பு பிரியமே, உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான நேரத்தில் சரியாக நடைபெறும். எப்பொழுதுமே மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினையின் பலன்களால் தான் அவரவர் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருவர் வாழ்க்கை இருப்பது போல் மற்றவர்கள் வாழ்வு எப்பொழுதுமே இருக்காது, இருக்கவும் முடியாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை சாயல் வேறு விதமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை படைத்தவனே நான் தானே. உனக்கான தேவைகள் அனைத்துமே நேரம் வரும் பொழுது, நல்ல காலம் வரும் பொழுது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தான் தீரும். எதற்காகவும் கலங்காதே. உனக்கான ராஜயோகத்தின் அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் காலூன்றி நிற்க வைப்பேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல்? நன்றாக யோசித்துப்பார். உன் அப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வரத்தை வாரி வாரி வழங்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ சோகத்தின் உச்சியில் இருக்கிறாய்? உனக்கான ராஜயோகத்தின் பக்கத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்படியே சோகத்தோடு நின்று கொண்டிருந்தால் உனக்கு ராஜயோகம் வரும் பொழுது, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தில் நீ இருக்கவே மாட்டாய். எனவே என் குழந்தையே, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது என்று உன் அப்பா சொல்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாயா? இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால், என்னுடைய வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால், இதை நீ இப்பொழுது இந்த நொடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரமும் காலமும் ராஜயோகமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். இது கூட உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே? உனக்கு எல்லாம் நிகழப் போகிறது, உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது என்பதால்தான் இது உனக்கு இப்பொழுது கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அற்புதம் நிகழத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். மகிழ்ச்சி பொங்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். சந்தோஷம் நிரம்பி வழியப் போகிறது உன் வாழ்க்கையில். தேவையில்லாமல் என் நாவிலிருந்து எந்த சொற்களும் விழாது என் குழந்தையே. நான் கூறுகிறேன் என்றால் அது நிச்சயமான சத்திய வாக்காகத்தான் இருக்கும். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரதான் செய்யும். அதுபோல் வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். சூரியன் வந்தவுடன் எப்படி நட்சத்திரங்கள் மறைகிறதோ அதுபோல உனக்கான நேரம் வந்தவுடன் எல்லா துன்பங்களும், எல்லா வேதனைகளும், எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவரும். காத்திரு. அந்த நல்ல நேரத்திற்காக பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வரை பொறுமையாக காத்திரு. தன்னம்பிக்கை என்று மட்டும் உன்னிடல் இருந்தால் போதும், துன்பமெல்லாம் மறைந்தே போய்விடும். வாழ்க்கையில் நிலையானது உறவோ உண்மையோ அல்ல, நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை மட்டும் உன்னில் இருந்தால் போதும், உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகுடத்தை மிக சுலபமாக சூடிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வலியால் தரும், காயங்களால் தரும் வலியை விட வார்த்தைகளால் தரும் வலியே மிக மிக கொடுமையானதாகவே இருக்கும். எனவே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே.
மறந்தா கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. மற்றவர்களோடு பேசும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் உன் வார்த்தைகளிடம். எல்லோருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் அந்த வழியிலேயே பின்தொடராதே. அது உன் வாழ்க்கைக்கு தேவையா? உன் வாழ்க்கைக்கு அது வெற்றியை கொண்டு வருமா என்ற சிந்தனை செய்துவிட்டு பின் அந்த வழியில் தென்படு. பின் அந்த வழியில் செல்லப்பார். எப்பொழுதுமே நிதானத்தோட என்ன செயல் பழகு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவாய். நிச்சயமாக உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாயி தேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உன்னுடைய பாதையை நீயே தேர்வு செய். அப்பொழுதுதான் அந்த பாதையில் நீ வெற்றியடைய முடியும். ஒரு மரம் 1000 தீக்குச்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி 1000 மரங்களையும் அழித்துவிடும் வல்லமை உள்ளது. அதேபோல் ஒரே ஒரு எதிர்மறை எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்கும், உன் மனதில் இருக்கும் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும், உன் வாழ்க்கையையே நிர்மூலமாக்கிவிடும். எனவே எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையையே அழித்துவிடும். எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. நேர்மறையாக உன்னுடைய சொற்கள், நேர்மறையாக உன்னுடைய எண்ணங்கள், நேர்மறையான உன்னுடைய செயல்களே உன்னை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த வெற்றி பாதையில் உன்னை வெற்றியடைய வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எல்லா திசைகளிலும் இருந்து உனக்கு அருள் புரிந்து ஆசிர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய எண்ணத்தை முதலில் கவனி. நீ நிதானத்தை இழக்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஒன்றை தெளிவாக புரிய வைத்துக்கொள். வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது. எப்பொழுதுமே அது நம்மை சிதைக்கக்கூடும் என்பதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். மௌனமாக இருப்பது எதுவுமே தவறில்லை. உன் மௌனம் மற்றவர்களுக்கு நிம்மதியை தருமாயில் நீ மௌனமாக இருந்துவதே அவர்களுக்கு நீ செய்யும் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இருக்கும். மௌனமாக இருந்து பார். அது மற்றவர்களுக்கு உதவுமாயின் மௌனமாகவே இருந்து விடுவதுதானே. அதில் என்னதான் குழப்பம் உனக்குள்? எப்பொழுதுமே நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, பக்தியோடு சாய்பாபா மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் அனைத்து பிரார்த்தனைகளையும் பாபா நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஷீரடி பாபாவின் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? வெகு நாட்களாக போராட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லாமல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் அந்த நிம்மதியை தாருங்கள் என்று என்னிடம் கையேந்தி பார்த்து என்னிடம் காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, சட்டென என் கைகளை இறுக பிடித்துக்கொள். கூடிய விரைவில் உன் வாழ்வில் இன்பங்கள் துளிர்க்க செய்யும். நம்பிக்கையோடு இரு. உனக்கான இன்ப அதிர்ச்சி உனக்காக மங்களகரமாகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் மங்களத்தை நிகழ்த்த உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கானது அனைத்தும் உன்னை தேடி வரப்போகிறது. இனி எதற்காகவும் நான் உன்னை காக்க வைப்பதாகவே இல்லை. உன் சாயி தேவாவை இரு கரம் கூப்பி தொழ ஆரம்பித்ததும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று நீ நம்புகிறாய். அது நிகழும். அதற்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கான நேரம், உனக்கான தகுதியான நாள் வரும் பொழுது, எல்லாம் கூடி வரும் பொழுது உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். மனிதனின் 2 வேறுபட்ட குணங்கள், ஒன்று துரோகம், மற்றொன்று பொறாமை. இந்த 2 குணங்களுமே உனக்கு வேண்டாம் குழந்தையே. ஏனென்றால் நீ சாயியின் குழந்தை. இந்த மோசமான குணங்கள் உனக்கு வேண்டவே வேண்டாம். எதை இழக்கும் நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் உன் மனதில் நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே.
அதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய பொறுமையை இழக்கும் நிலைமைக்கு வந்து விடாதே. நீ இழந்தது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதை வேறு வழியில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்வேன். என் பிரியமான குழந்தைக்காக நிச்சயமாக செய்வேன். உன் பொறுமையான குணத்திற்கும் அனைத்தையும் அனுசரித்து செல்பவர்களுக்கு பெயர் ஏமாளிகள் அல்ல. சுற்றி இருக்கும் உறவுகள் அனைத்தும் நிலைத்திருக்க வேண்டும். உறவுகளோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது என்ற நோக்கத்திற்காகவே அனைத்தையும் சகித்து கொண்டு போவார்கள். அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் பொழுது மிக நல்லவர்களாக தெரியும் நீ. தீயது நடந்தால் எதிர்த்து கேள்வி கேட்கும் பொழுது மிக கெட்டவர் ஆகிவிடுகிறாய். உன் வாழ்வில் ஏற்றமும் இரக்கமும் வந்து வந்துதான் போய்கொண்டிருக்கிறது. இதுநாள் வரை உன் வாழ்வில் நடைபெற்ற இரக்கங்களை இனி உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இரக்கமாக சென்ற உன் வாழ்க்கை இனி ஏற்றமிகு வாழ்க்கையாக மாறப்போகிறது. எப்பொழுதுமே ஏமாற்றத்தை சந்தித்து வந்த என் பிள்ளை இனி சந்தோஷம், மகிழ்ச்சி, ஏற்றத்தை மட்டுமே காணப்போகிறாய். இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு உன் வாழ்வு மிக பிரகாசமாக அமையத்தான் போகிறது. எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய நம்பிக்கையையும் பொறுமையையும் இழக்காதே. அது எந்த விதத்திலும் உனக்கு சோதனையை ஏற்படுத்தவே படுத்தாது. அப்படி சோதனை உன்னை சூழ்ந்தாலும் அந்த சோதனையிலிருந்து நீ வெளிவருவதற்கான ஆயத்தமாக, அறிவுரையாக, வாக்காக உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கும் வரை உனக்கு பிரச்சனை என்ற ஒன்று நெருங்க முடியாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சில சமயம் நல்லவர்களை கெட்டவர்கள் இதுவரை உன் வாழ்வில் நிகழ்ந்த இரக்க மனதால் துன்பப்படுத்திய பொழுதும் செயல் நஷ்டம் என்பது உனக்கு எப்பொழுதும் வராது. உன்னை மனதால் காயப்படுத்தியவர்களுக்கும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கும் தான் அந்த நஷ்டம் போய் சேரும். எனவே அனைத்தையும் சகித்து கொண்டு போய்விடு. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த இடத்திலிருந்து மௌனமாக ஒரு புன்னகையோடு நகர்ந்து சென்றுவிடு. வீணாக விவாதத்துக்கு உட்படுத்தாதே உன்னை. உன்னுடைய சுவாசமாக உன் சாயி தேவா நான் இருந்து உன்னை வாழ வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் எந்த பிரச்சனையும் நெருங்க முடியாது. அப்படி நெருங்கினாலும் அந்த பிரச்சனையிலிருந்து மிக சுலபமாக வெளிவருவதற்கான வழியை நானே காட்டுவேன். உனக்கு பிரச்சனையை கொடுக்க தெரிந்த எனக்கு அதற்கான தீர்வை கொடுக்க முடியாமலா போய்விடும்? என்னை அவ்வளவு சாதாரணமாக நினைத்து விடாதே என் கண்மணியே. இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே ஏற்றமிகு வாழ்க்கையாகவே மாறப்போகிறது. உன் வாழ்க்கையே சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகிறது. நீ இழந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் நிச்சயமாக அடைந்தே விடுவாய். எதற்குமே கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். உன் சாயி தேவா நான் நிறைவேற்றி காட்டுகிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன்னோடு இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்யும் வேலையை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய பரிபூரண அன்பாலும் நீ அனைவராலும் நிச்சயமாக பாராட்டப்பட போவாய். பெருமையடைவாய் உன் வாழ்வில். கவலைப்படாதே. உன்னுடனேயே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு கஷ்டங்கள் இப்போது நீ அனுபவித்தாலும் அந்த அளவுக்கு எதிர்காலம் மிக மகிழ்ச்சியாகவே இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய்.
அதற்கான அறிகுறியாக நாளையே ஒரு பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் எதிர்காலத்தை பற்றிய கவலை இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. உன் சாயி தேவா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை சீர்படுத்த, நெறிப்படுத்த, உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக உன்னை அடைய வைக்க அனைத்துக்குமாக உன் சாயப்பா உன் அருகிலேதான் இருந்து கொண்டிருக்கிறேன். உன் எல்லா வழிகளும் நான் தூக்கி சுமப்பேன். பாவம் என்பது அதே சொல், செயல் இவற்றிலிருந்து நமக்கோ மற்றவர்களுக்கோ துன்பம், வேதனை, கஷ்டம் விளைவதாக இருந்தால் அது பாவத்தில் சேர்த்து கொள்ளப்படும். குழந்தையே, நீ செய்யும் புண்ணியங்கள் அனைத்தும் உன்னுடைய பாவ கணக்கை குறைத்துவிடும் என்று நினைத்து கொண்டு பாவமும் செய்து கொண்டு புண்ணியத்தையும் செய்து கொண்டிருந்தால் அதற்கு எதுவுமே ஈடாகாது. உன் புண்ணிய கணக்கு உன் பாவ கணக்கில் கழிக்கப்படாது. இப்படி பாவம் செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கையில் புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம். மற்றவர்கள் மனவேதனையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் 4 சொல்வது, செய்த தவறை உணர்ந்து வருபவர்களிடம் வீணாக தவறையே சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி சொல்லிக்கொண்டே இருக்காமல் விட்டுவிடு, முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும் என்று அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் 4 சொல்லுவது. அதே போல செய்த தவறை நினைத்து வருந்தினாலே போதும், பாவத்தை மிக சுலபமாக கழித்துவிடலாம். இப்படி பாவம் செய்யாமல் புண்ணியத்தை மட்டுமே செய்து கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ளலாம். எது நடந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும் இதுதான் நம் விதி என்று சோர்ந்து உட்கார்ந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு எழுந்து போராட வேண்டும். அப்பொழுது விதியை கூட மதியால் வென்றே விடலாம். என்னுடைய உதி இருக்க வீணாக பயப்படாதே. என் உதி இருக்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாய். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே. இதுதான் விதி என்று இருந்து விடாதே. என் உதி உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு போராடினாலும் முன்னேற்றமே இல்லை என்று புலம்புபவர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வு நிகழும். எதை செய்தாலும் தடைகளாகவே வந்து சேர்கிறதே என்று புலம்புபவர்களுக்கு எவ்வளவு காலம்தான் பொறுமையோடு காத்திருப்பது என்று சொல்பவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க. இந்த கேள்வியை தான் தினம் தினம் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நீ கடினமான உழைப்பாளிதான். முழு ஈடுபாடோடுதான் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறாய். நான் அனைத்தையும், நீ செய்யும் செயல் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், பார்த்து கொண்டுதான் வருகிறேன். எப்பொழுதும் உன்னை உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் என்றுமே பலன் இல்லாமல் போகாது. நீ உழைத்த உழைப்பிற்கு தகுந்த சன்மானம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். விழுந்து விடுவேனோ என்ற பயத்தோடு ஓடிக்கொண்டே இருக்காமல், விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்றும், மட்டுமல்லாமல் தடுமாறும் பொழுது என்னை தாங்கி பிடிக்க உறுதுணையாக, பக்கபலமாக, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். என்னுடைய பிரகாசமான முகம் உனக்கு தெரிகிறதா? ஒரு நொடி பொழுது போதும், கண்ணிமைக்கும் நேரம் பொழுதும், கன நொடி போதும் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். அந்த வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கு என்பது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் இந்த குழப்பம் உன் மனதில்? இதுதான் என் விதி. என் விதியை மாற்ற யாருமே இல்லை. என் விதியோடு நான் போராடத்தான் வேண்டும் போலிருக்கிறதே என்று விதியை எப்பொழுதும் நொந்து கொள்ளாதே. விதி என்பது நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குதான் என்பதை புரிந்து கொள். நீ புண்ணியம் செய்திருந்தால் இப்பொழுது உனக்கு நன்மைகள் வந்து சேரும். போன பிறவியில் நீ பாவம் அதிகமாக செய்திருந்தால் இப்பொழுது கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் வந்து சேர்ந்தேதான் தீரும். உன் பாவக்கணக்கை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும்.
உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். கர்மாவின் வலிமைகளை குறைக்க ஒரு சகாயம் நான் சொல்கிறேன் கேள். என்னுடைய உதியை எடுத்து உன் நெற்றியில் வைத்துக்கொள். சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே உன் நெற்றியில் வைத்துக்கொள். உன் கர்மாவின் வலிமைகளிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்து விடலாம். கேட்டது அனைத்தையும் நான் கொடுத்துவிட்டால், நீ ஆசைப்படுவது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றிவிட்டால், நீ என்னிடம் வந்து கண்ணீர் சிந்தி பிரார்த்தனையாக வைத்ததை அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்துவிட்டால், பின் எப்படி நீ நம்பிக்கை என்ற பாடத்தையும் பொறுமை என்ற பாடத்தையும் பக்தி என்ற பாடத்தையும் படிப்பாய், கற்றுக்கொள்வாய்? நீ உன்னை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் பொறுமையோடு எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காகவும், இந்த வாழ்க்கையை கஷ்டம் வந்தால் எப்படி தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும், நம்பிக்கையோடு வாழ்க்கையை எப்படி போராட வேண்டும் என்பதை நீ தெளிவுபடுத்துவதற்காகவும் சில சோதனைகளையும் சில போராட்டங்களையும் சில பயிற்சிகளையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். அதை பார்த்துவிட்டு என் சாயப்பா என்னை கைவிட்டு விட்டு விட்டார், இதுதான் என்னுடைய விதி, என் விதி போன போக்கில் நான் போக வேண்டியதுதான், இதுதான் என் வாழ்க்கை என்று நீயே தவறாக முடிவு கட்டிவிட்டு பின் என்னிடம் வந்து புலம்புவதாலும் வேதனைப்படுவதாலும் கண்ணீர் சிந்துவதாலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை யோசித்து செயல்படு என் குழந்தையே.